ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதுமாய ஒரு எரிசேரி தான் நம்ம செய்ய போகிறேன். அதுதான் கொள்ளு எரிசேரி. இந்த எரிசேரி ஒன்று மட்டும் போதும், ஒரு தட்டு சாப்பாடு நமக்கு அப்படியே சாப்பிடலாம். அந்த அளவில் டேஸ்ட்டும் ஹெல்த்தியுமான ஒரு குழம்பு தான் இந்த கொள்ளு எரிசேரி. இந்த எரிசேரியில் கடுகு தாளிச்சிருக்கிறது ரொம்ப டேஸ்டான மெத்தடில் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக அரை கப்பு கொள்ளு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். கொள்ளுக்கு மலையாளத்தில் முதிரா என்று தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருந்தா கொள்ளாயிருந்தா இது சீக்கிரமாய் வெந்து வரும். அதனால தான் நான் தண்ணியில் ஊற வச்சது. நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கலைன்னா அப்படியே கழுகியதுக்கப்புறமா குக்கரில் போட்டு அதிகமாய் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொள்ளிலேக்கு 5 சின்ன வெங்காயம் 2ஆய் கட் பண்ணியது போடலாம். இது நான் ஒரு குக்கர்லேக்கு மாட்ட போகிறேன். அதுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இவ்வளோ போட்டதுக்கப்புறமா தேவையான உப்பும் போட்டு குக்கர் மூடி கரெக்டு விசில் வச்சு இந்த கொள்ளு வேக வச்சு எடுக்கலாம். நல்லா ஃபைன் ஆகிட்டு வேகணும். இந்த கொள்ளு நல்லா கடைஞ்செடுக்கணும். அதனால இது நல்லா வெந்து கரெக்டு பாகத்தில் எடுக்கணும். அது வெந்து வரும்போഴേക്കും மிக்சிയുടെ ஜாரிலேக்கு அரை கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல்லு பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம கொள்ளிலும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருந்தது, அதனால 1/4 டீஸ்பூன் போதும். இது நல்லா அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் இதிலேக்கு சேர்க்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது ஃபைனாகிட்டு நான் அரைச்செடுத்திருக்கு. ஒரு சில இடங்களில் பூண்டு சேர்க்காது, ஆனால் நாங்கள் எரிசேரியில் பூண்டு சேர்த்திடுவாங்க. இனி நம்ம கொள்ளு பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுனால இது நல்லா கரெக்டாகிட்டு வெந்து வந்துருச்சு. இனி இது நல்லா மேஷ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போது இது நல்லா திக்காயிட்டு வரும். அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியிலேக்கு நான் இந்த கொள்ளு மாற்ற போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியதுக்கப்புறமா மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொள்ளு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தியதுக்கு அப்புறமா இது கொதிக்கக்கூடாது. இதே மாதிரி நல்லா கலரி விட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இது மண் சட்டியில் ஆயதுனால சீக்கிரம் சூடாயிடும். அதனால் அதிகமாய் நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. ஒன்று சூடாகும்போഴേக்கும் நமக்கு இது ஸ்டவ்வில் நின்று மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த எரிசேரிக்கு கடுகு தாளிக்கும் போது இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம சேர்த்திடும். இப்போ இதே மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு உப்பை செக் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்திருக்கு. உப்பு சேர்த்து இதே மாதிரி நல்லா கலர் விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் நின்று நமக்கு இந்த மண் சட்டி மாற்றி வைக்கலாம். இனி இன்னொரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சுருக்கு. அதில் நமக்கு கடுகு தாளித்து எடுக்கலாம். அதுக்காக இன்றைக்கு நம்ம எண்ணெயிலெல்லாம் கடுகு தாளிக்கிறது, நெய்யில் தான் இன்றைக்கு எரிசேரியிலேக்கு கடுகு தாளிக்க போகிறது. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஊற்றியிருக்கு. நெய் நல்லா சூடாகும்போது கடுகு போடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு வரமிளகாயும் கருவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி கடுகு தாளிக்கிறது எல்லா குழம்பிலும் நம்ம இதே மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இனி இதிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எரிசேரியில் எப்போவுமே இதே மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் தான் நான் இப்போ சேர்த்தியது. அது வணக்கியதுக்கப்புறமா நம்ம எரிசேரியிலேக்கு இந்த கடுகு தாளித்தது சேர்க்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே கொள்ளு எரிசேரி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த எரிசேரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான எரிசேரி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.